பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர்கே பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். பெண்களாகிய நாங்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எவ்வாறான விடயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றியும், ஒரு நோய் நிலைமையின் போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது பற்றியும், எங்களுக்கு எவ்வாறான நோய்கள் எல்லாமே ஏற்படும், அவற்றிற்கான சிகிச்சை முறைகள் எப்படி இருக்கின்றன, இந்த மருந்து வகைகள் சொன்னால் நாங்கள் எப்படி அதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது பற்றிய மருத்துவம் சார்ந்த நிறைய விடயங்களை இந்த பகுதியின் மூலமாக உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த வாரமும் ஒரு பயனுள்ள மருத்துவர்களுடைய ஆலோசனை தான் தயாராக உள்ளது. அந்த வகையில் இணைந்து கொள்ளலாம் மகளிர்கே பகுதியூடாக. அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யபிரியா சிவராம். அதாவது ஒரு பெண் கர்ப்பம் அடைந்து விட்டால் அடிக்கடி வாந்தி குமட்டல் அதோட மட்டுமன்றி வாந்தி குமட்டலாலையும் வரும். அடிக்கடி பெண் மயக்கமுற்று விழுவாள். அதாவது ஏன் அது வருகுதுன்னு சொன்னா, இந்த ப்ரொஜெஸ்ட்ரோன், ஈஸ்ட்ரஜன் மாதிரியான ஹோமோன்ஸ் என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா, அவங்களுடைய பிளட் சுகரையும் ஏர்லி ஸ்டேஜ்ல குறைத்து விடும். அத்துடன் எங்களுடைய குருதியில உள்ள இந்த சுற்றோட்டத்துல குருதி, அதாவது சர்க்குலேஷன் கூடுறதால அங்க வர அழுத்தங்களும் குறையும். அதாவது ஹைப்பர் டென்ஷன் இல்லாமல் ஹைப்போ டென்ஷன், அதாவது நோமலா உள்ள பிளட் பிரஷர் குறைய போகுது. ஹைப்போ டென்ஷன் அதாவது குருதி அழுத்தம் குறைவதாலையும், குருதியில உள்ள சீனியின் அளவு குறைவதாலையும், எதனால குறைய போடுதுன்னா இந்த ஈஸ்ட்ரஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இம்பேலன்ஸால குறைகிறதாலையும் அவக்கு அடிக்கடி மயக்கம் மாதிரியான நிலைமைகள் ஏற்படும். இந்த ஆரம்பத்தில் இந்த சுகரின் அளவு குறைவாக இருக்கிறதால ஒரு பெண் வெளியில போகும் பொழுது கட்டாயம் அவ ஒரு பேக்ல ஹேண்ட் பேக்லயோ என்ன வச்சிருக்கணும்னா ஒரு சின்ன டொஃபி வச்சிருக்கணும். இப்படி மயக்கம் போன்று வரும் பொழுது அவ ஒரு சுகர், அதாவது சுகர் மாதிரியான டொஃபியை உள்ளுக்கு வரலாம், வச்சிருக்கலாம். மற்றது இப்படி மயக்கம் வரும்போது எப்பவுமே அவ தண்ணியா ஒரு பேக்ல கொண்டு போகணும் வெளியில. அப்படி ஒரு மயக்கம் வருகுதுன்னு சொன்னா உடனடியா தண்ணிய குடிக்க வேண்டும். தண்ணி குடிக்கலாம், அல்லது கூடுதலா ஒரு பிளேன் டீக்குள்ள சீனி மாதிரி, அல்லது கொஞ்சம் கூடுதலா ஒரு எலுமிச்சம் பழம் யூஸ் மாதிரி ஆனதை கொண்டு போனான்னு சொன்னா இந்த மயக்கங்கள் குறையும். இப்படி ஆரம்ப நிலைமைகள்ல அவக்கு பிளட் சுகர் லெவல் குறைகின்றது. ஒரு 20வது கிழமைகள், 24வது கிழமைகளில் அவக்கு என்ன செய்யும், அந்த கர்ப்பிணிக்கு பிளட் சுகர்ன்ற அளவு கூடுதலாக வெளிக்கிடும் சில பேருக்கு, அதாவது பரம்பரை காரணங்களால வந்தால். அப்படியான அம்மாவுக்கு என்ன சொல்றது, அதாவது கர்ப்ப மதுமேகம், அதாவது கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலைட்டஸ், இப்படியான அம்மா பிறகு அதுக்குரிய ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்க வேண்டியதாக வரும். எனவே இவ்வளவு காலம், அதாவது இவ்வளவு வாரமாக பார்த்தது கர்ப்பிணிக்கு வார ஒரு சின்ன அசௌகரியம், மைனஸ் டிசார்டர்ஸ் டியூரிங் த பிரெக்னன்சி. இனி அடுத்தடுத்த வாரங்களில் நாங்கள் அதாவது கர்ப்பிணிக்கு வார சில பிரச்சனைகளை பற்றி, அதாவது பெரிய பெரிய பிரச்சனைகளை பற்றி, அல்லது கர்ப்பிணி சார்ந்த மாதிரியான பிரச்சனைகளை பற்றி பார்ப்போம். நன்றி.